வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல். I am Krishna Kumar, Department of Mathematics. Now we are watching the real analysis topic in mathematics. Mathematics analysis. That is very interesting subject. Real analysis. The last class we have seen sequence. Now we are going to see the very important topic, that is series. That is finite series, infinite series, then alternating series and oscillatory series. So the types of series is there. So நிறைய types இருக்குது நம்மளுக்கு series. So last class sequence the topic வரையும் பார்த்தோம். The convergent, left, right, next derivative எக்ஸிஸ்ட் ஆகுதுங்களா, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். நவ் த சீரியஸ். ஸோ ஒரு ஆக்சுவலாக சீக்வன்ஸ்லேருந்து சீரியஸு ஃபார்ம் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் S1 U1, S2 எடுத்துட்டா U1 + U2, S3 எடுத்துட்டா U1 + U2 + U3 and so on. Sn you can write like this. இந்த மாதிரி எழுதலாம். This series denoted by. So this is the notation of the infinite series. Summation n equal to 1 to infinity un, u suffix n. The sequence இருக்கு இல்லைங்களா, the sequence Sn is called sequence of partial sums. இல்லை partial sum. S1 U1 அந்த ஃபஸ்ட் டேர்ம் வரையும் நம்ம சம் பண்ணுறது, செகண்ட் டேர்ம் வரையும் சம் பண்ணி போடுறது S2, ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸை சம் பண்ணி அந்த போடுறது S3, ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ், தட் இஸ் அ partial sum. It's called the sequence of partial sums of the series. Summation un. ஃபஸ்ட்டு தியரம் ஒரு நெசசரி கண்டிஷனில் கன்வர்ஜென்ட்டில் பார்க்குறப்போ, இதில் நம்ம கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட்டு, கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட்டு, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். தியரம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் தியரம். எ நெசசரி கண்டிஷன் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் எ சீரியஸ் நாட் சஃபிஷியன்ட், தட்ஸ் நெசசரி கண்டிஷன். அந்த nth term of the series-க்கு we are going to apply the limit. நம்ம லிமிட் அப்ளை பண்ணால், சப்போஸ் we are getting 0 means, so this is only for a necessary condition, not sufficient of the convergence. So this one, so necessary condition for convergence of a series is limit un equal to 0. நெக்ஸ்ட்டு இப்போ அதில் டெஸ்ட் ஃபார் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீரியஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். தட் சீரியஸ் கண்டைன்ஸ் ஒன்லி த பாசிட்டிவ் டேர்ம்ஸ். அதுக்கு என்னென்ன டெஸ்ட்டு? இப்போ பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கிற சீரியஸுக்கெல்லாம் கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to apply the test. First, comparison test. Suppose summation un is convergent, then we can say the series un அப்படின்ற சீரியஸ் எப்போ கன்வர்ஜென்ட் ஆகும்னா, அதோட இன்னொரு சீரியஸை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். தட் இஸ் சம்மேஷன் vn இஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்தால், when it is possible, then we can say, நம்ம என்ன சொல்லலாம்னா சம்மேஷன் un is convergent. லைக்வைஸ் இது டைவர்ஜென்ட்னா இது டைவர்ஜென்ட் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பி சீரியஸ் டெஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம படித்தது தான். இந்த டெஸ்ட்லாம் ஆல்ரெடி யூஆர் ஸ்டடி இன் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் நம்ம படித்த டெஸ்டஸ் தான் இது. சீரியஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இல்லை டைவர்ஜென்ட்டான்னு. ஸோ ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் அவ்வளோதான். ஆல்ரெடி எல்லாருக்குமே படிச்சிருக்கிறது தான், ஜஸ்ட் ஐ ரீகால் யூ. பி சீரியஸ் டெஸ்ட்டு, summation 1/n power p.
சப்போஸ் இந்த டினாமினேட்டர் n பவரில் இருக்கிற அந்த எக்ஸ்போனன்ஷியல் p வந்து greater than 1 இருந்தால் well known in the given series should be convergent. சீரியஸ் வந்து கன்வர்ஜென்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டே அப்படியே நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஷினில் வருது. இஃப் p greater than 1 then summation 1 by p வந்து கன்வர்ஜென்ட். இஃப் p less than or equal to 1, இது ரொம்ப முக்கியம், less than or equal to 1, that is very important, then the series is divergent. மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த p equal to 1 டெஸ்ட் ஃபெயில் அப்படின்றது நம்மளுக்கு p சீரீஸில் கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். யூ ஹேவ் டு நோட் தட் பாயிண்ட். ஒன்லி டு p greater than 1, otherwise next p less than or equal to 1. When p greater than 1, this series convergent. p less than or equal to 1, the series வந்து divergent. Next, D'Alembert's ratio test. Suppose a series is summation un, the positive terms infinite series, you have to check is a convergent or not. So limit un plus 1 by un which is equal to L. ஸோ அந்த டேர்மோட ஒன்று ஆட் பண்ணி பை யூஎன் டேக் லிமிட் எடுத்தோம்னா லிமிட் எல் வேல்யூ எப்படி இருக்கணும்னா சப்போஸ் எல் வேல்யூ லெஸ் தென் 1, எல் இஸ் சப்போஸ் லெஸ் தென் 1, we can say summation un is convergent. Suppose L is and the L limit value greater than 1 இருந்தால் we can say immediately that series is divergent. Here only இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா if L equal to 1 இருந்தால் the test வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இப்போது இது ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கம்பேரிசன் டெஸ்ட்டாக அது அந்த ப்ராப்ளத்தை வச்சே நம்ம பார்த்துடலாம். இது எந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம இது கன்வர்ஜென்ட்டு டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ பார்க்கலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். ஜஸ்ட்டு இதை ஒரு ஓவர் வியூ பார்க்குறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு காஷி ரூட் டெஸ்ட். ஸோ லிமிட்டை யூஎன் பவர் 1/n 1/n அப்படின்னு வரதுனால இந்த ரூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிமிட் யூஎன் 1/n. இந்த சீரியஸ் வந்து சப்போஸ் இந்த லிமிட் எடுத்தோம்னா இந்த வேல்யூ எல், suppose if L is less than 1, the series is convergent. Suppose L greater than 1, the series is divergent. Suppose L equal to 1, the test வந்து fail. நிறைய இன்டெக்ரல் டெஸ்ட்டு, நிறைய லாகர்தமிக் டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக்காக 4 டெஸ்ட்டை மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ரொம்ப அதிகமாக அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டு, கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட்டு. இப்போது அதில் முதல்ல இந்த டெஃபனிஷன் என்னன்னு பார்த்துடலாம். சப்போஸ் let the series B, that is summation un, be a series of positive and negative real numbers. That is arbitrary terms சொல்கிறாங்க. இந்த arbitrary terms means என்னென்னா பாசிட்டிவ் வரும், நெகட்டிவும் வரும். That is called positive and negative real number terms. So that's why you can say arbitrary terms. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். The series, suppose I take summation modulus of un is a series of positive real numbers. If summation modulus un is convergent, இது கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால், மாடுலஸ் கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால், தென் மாடுலஸ் எல்லாமே அது வந்து எப்படி இருக்குன்னா இஸ் செட் டு பி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரியஸ். ஸோ இது வந்து அப்சல்யூட் அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ, தட் இஸ் மேக்னிடியூடு, அப்சல்யூட்டு, இதெல்லாம் அந்த மாடுலஸை மீன் பண்ணுறது தான், நம்மளுக்கு நல்லா தெரியாது. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். இப்போ ஒரு தியரம் பாருங்கள். an absolutely convergent series is convergent. Every absolute convergent series வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா we can say it's a convergent series. Next,
conditionally convergent series. That's a conditionally convergent series definition. A series summation un is called conditionally convergent if summation un is convergent. அந்த ஆர்டரியாக அந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். பட் டேக் மாடுலஸ், தட் இஸ் அப்சல்யூட் ஆஃப் த சீரியஸ். சம்மேஷன் மாடுலஸ் யூஎன் இஸ் நாட் கன்வர்ஜெண்ட். யூஎன் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும், ஆனால் மாடுலஸ் யூஎன் வந்து இஸ் நாட் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். த வெல் நோன் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. கவுண்டர் எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் அது. 1 minus 1 by 2 plus 1 by 3 minus 1 by 4 and so on. இந்த வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். we know very well log 2. இது வந்து பார்த்திங்கன்னா லாகதமிக் சீரீஸில் எடுத்துக்கிற ஒரு டேர்ம் எடுத்து அந்த சீரியஸ் எதுனா இது சம்மேஷன் ஆஃப் த சீரியஸ். இந்த வேல்யூ வந்து எது கன்வெர்ஜ் ஆகும்னா log 2க்கு கன்வெர்ஜ் ஆகும். சப்போஸ் இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்தேன்னா, சப்போஸ் ஐ டேக் த மாடுலஸ் ஆஃப் தி சீரியஸ் 1 plus 1 by 2 plus 1 by 3 plus 1 by 4 and so on. So it is a divergent series. கரெக்டுங்களா? பட் திஸ் இஸ் பிஃபோர் டேக் மாடுலஸ் வந்து இது என்னவாக இருக்குன்னா கன்வர்ஜெண்ட். ஆஃப்டர் டேக் மாடுலஸ் we are getting the divergent. So this is the example for conditionally convergent. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸை இது வந்து பார்த்திங்கன்னா log 2 இந்த சீரியஸ் வேல்யூ இது கன்வர்ஜெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வேல்யூ நம்மளுக்கு அந்த சம்மேஷன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. சப்போஸ் மாடுலஸ் எடுத்து போட்டால் தட் பிகம்ஸ் அ டைவர்ஜெண்ட். ஸோ இட்ஸ் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அ கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட் சீரியஸ்க்கு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது தான். ஸோ திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது. So previous year questions we are going to solve. That is polytechnic set TRB. அதில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரலாம். The first one, the series of non-negative terms. Non-negative terms means positive with a zero term including. Correctங்களா? Zero term including and positive terms. So that's why you can say non-negative terms equal to 1 by 1 minus x with 0 less than or equal to x less than 1. The four options are given. So we choose the correct option. The first one, divergent if x greater than or equal to 1, convergent if x greater than or equal to 1, oscillatory if x greater than or equal to none of this. We know very well, well known. இது என்ன சீரியஸ் நம்மளுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணதெல்லாம் இட்ஸ் எ ஜியோமெட்ரிக் சீரியஸ் இல்லைங்களா? It is a geometric series. We know about the geometric series 1 plus a plus a square and so on. The series is convergent when mod a which is less than 1. What is the mod a less than 1? That is minus 1 less than a less than 1. Alright, actually 1 by 1 minus a ன்னு வரும். இந்த ஜியோமெட்ரிக் சீரியஸ் வந்து எப்போ கன்வர்ஜென்ட் ஆகும்னா that is minus 1 less than a less than 1. Likewise here instead of a x, a க்கு பதிலாக x வந்து should be less than 1, otherwise minus 1 is less than x. இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா x greater or equal to 1 கொடுத்துருக்காங்க. அதாவது 1ஓட அதிகமாக போயிடுச்சுன்னா டைவர்ஜென்ட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். This is the correct one. Because convergent is the wrong. Because convergent na in the condition is satisfied. Minus 1 less than x less than 1. In the condition vandana that is convergent. So it's a wrong. Oscillatory wrong. None of this wrong. So very easy to understand this problem. ரொம்ப நம்ம ஈஸியாக இதை புரிஞ்சிக்கலாம், தெரிஞ்ச விஷயந்தான். Next, second problem. A series summation an is called absolutely convergent. It is called conditionally convergent if இது definition இப்போ தான் just now பார்த்தோம் இல்லையா? ஸோ well known option B தான். an is convergent, அதுக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன வந்துடும்? டைவர்ஜென்ஸ் வரும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிஷனலி கன்வர்ஜென்ஸ் சொல்கிறோம். அந்த ரிசல்ட் அப்படியே கேட்டிருக்காங்க.
ஈஸியாக நம்ம 1 மார்க் ஆர் 2 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சீரியஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். Summation n equal to infinity n power p, then 1 by root of n minus 1 minus 1 by root n. The 4 options are given. Converges if p less than 1 by 2, converges p greater than 1 by 2, converges if p greater than or equal to 1 by 2, diverges if p less than 1 by 2. இப்போ நம்ம இதை இந்த சீரியஸாக பார்க்கலாம். இந்த சீரியஸ் எடுத்து செக் பண்ணி போகணும் கன்வர்ஜெண்ட்டாக இல்லையா. நல்லாவே தெரியுது. இந்த பி சீரியஸ் டெஸ்ட் வச்சு தான் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வெரி ஈஸி டு சால்வ். அந்த சீரியஸ் அப்படியே வந்து காப்பி பண்ணி எடுத்து டேக் தான். இந்த சீரியஸ் அப்படியே எடுத்து இந்த கேரி ஓவர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சம்மேஷன் n equal to 2 to infinity n power p root n minus root of, take LCM, we are getting root n root of n minus 1. Next n equal to 2 to infinity, then n power p as it is. இதில் root n காமனாக வெளியே எடுக்கலாம் இல்லைங்களா. root n வெளியே எடுத்தால் we are getting 1 minus root of 1 minus 1 by n, that is a adjustment term, divided by root n root of n minus 1. So root n gets cancelled. So remaining n equal to 2 to infinity n power p, then 1 minus root of 1 minus 1 by n divided by root of n minus 1. Am I right? Again summation n equal to 2 to infinity n power p. In denominator I am going to take root n. So root of here 1, so adjust the term here 1 by n. So within the root, what about the numerator? 1 minus root of 1 minus 1 by n. Now n equal to infinity n power p. So bring to denominator கொண்டு வந்துடலாம். இது n power p, we know very well. Root n is nothing but n power 1 by 2. இந்த n power p and n power 1 by 2 merge பண்ணினதுனா we are getting n power 1 by 2 minus p. Is right? Then 1 minus root of 1 minus 1 by n divided by the root of 1 minus 1 by n. Now this is a condition. What is a p series test? அப்படினு பார்த்தீங்கன்னா 1 by 2 minus p, which is இந்த term வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா should be p greater than 1 அப்படின்றது தான் நம்மளுக்கு கன்வர்ஜென்ட் வரும் இல்லைங்களா. ஸோ n to the power அந்த p n பவரில் இருக்க வேல்யூ வந்து கண்டிப்பாக 1 அதிகமாக greater than 1. இங்கே என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா so we conclude this from this n power 1 by 2 minus p, the p value should be less than 1 by 2. இந்த p value வந்து 1 by 2 ஓட 1 by 2 விட லெஸ் வேல்யூவாக தான் இருக்கணும் p value. அப்படி இருந்தால் we can say it is a convergent, otherwise divergent. So the correct option is, so this is the converges if p less than 1 by 2. So correct option. So remaining the which is wrong.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி.